அப்போ ஏன் பகவான் யோகி ராம் சுரத்குமார் இதுவரை வந்த அவதாரங்களிலே மிகச்சிறந்த அவதாரம்னா 27 நட்சத்திரங்கள். எத்தனை ஜாதகப்படி எத்தனை நட்சத்திரங்கள்? 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். 12 ராசி தானே? 12 ராசிகள், 9 கிரகங்கள். 9 கிரகம் தானே? 5 பூதங்கள், பஞ்ச பூதங்கள். இவை அனைத்தையும் உள்ளடக்கியவர் பகவான் யோகி ராம் சுரத்குமார். பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவருடைய நாமத்தை வரமாக தந்துட்டு போனதுல அவதாரங்கள்ல குறிப்பான அவதாரம். எப்படி பகவான் கிருஷ்ணர் அருளினாரோ, எப்படி பகவான் ராமன் அருளினாரோ, அதே போல பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமஸ்காரம் கலியுகத்திற்கான நாமத்தை அருளி சென்றவர் பகவான் யோகி ராம் சுரத்குமார். இந்த கலியுகத்திலே, இந்த நவநாகரிக காலத்திலே எல்லா இளைஞர்களும், எல்லா யுவதிகளும், யுவன்களும் பகவான் யோகி ராம் சுரத்குமாரை பற்றி பிடிக்க வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை, நிச்சயமான கடமை. ஏன் சொல்றோம்? ஏன் இப்படி சொல்றோம்? உங்கள பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், பழைய ஒரு சிவாஜி கணேசன் டபுள் ஆக்ட்ல நடிச்ச ஒரு படம் உங்களுக்கு பார்த்திருக்கீங்களா? உத்தம புத்திரன் ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு சிவாஜி ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருப்பார். அவருக்கு மாமா யாரு? நம்பியார். இந்த நம்பியார் என்ன பண்ணுவாரு? அந்த மன்னன் சிவாஜி கணேசனை மதுவுக்கு அடிமையாக்கி, மகளிருக்கு அடிமையாக்கி, சிந்திக்கவே விடாம அவன் ஒரு டம்மியா பதவியில உட்கார வச்சு, இந்த நம்பியார் என்கிற ஒரு மந்திரி கேரக்டர் நாட்டையே சுரண்டிட்டு இருக்கும். அப்ப இப்ப நடக்குது அதே போல. மக்களை எல்லோரையும் போதைக்கு அடிமையாக்கி, மக்களை எல்லோரையும் வேறு வேறு வகையான போதைகளுக்கு அடிமையாக்கி, பாரத தேசத்திலே 20% இளைஞர்கள் இன்னைக்கு தமிழகத்துல பர்சன்டேஜ்ல போதைக்கு அடிமையாக்கி, உங்களை சிந்திக்கவே விடாம ஆக்கி, யாரோ கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க. லட்சம் கோடிகளா கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்முடைய தேவை, இதை உணர்ந்து கொண்டு வருங்கால இளைஞர் சமுதாயம், இளைஞர்கள் இந்த போதையின் பிடியிலிருந்து கொஞ்சமேனும் பகவானுடைய நாமத்தை உச்சரித்து ஆன்மீக வழிக்கு வந்தா மட்டும்தான் இத்தகைய மோசமான அரசியல் சூழ்நிலையிலிருந்து நாம தப்பிக்க முடியும்.